ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சிக்கன், சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடுகு உளுத்தம் பருப்பு, தேங்காய் அரைக்க, உப்பு, கடலை எண்ணெய், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கறி மசாலாத்தூள், மிளகாய்த்தூள், சோம்பு. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதே போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு வடை சட்டி வச்சு அது காஞ்சதும் தேவையான அளவு கல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போது கடுகு வெடிச்சிருச்சு. இதில் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். இப்போது தக்காளி வெந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளியோட வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகணும். இப்போது இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது சிக்கனை வதக்கி விட்டாச்சு. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள்,
கறி மசாலாத்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் உப்பு. இதை சேர்த்துட்டு நல்லா கறியை வதக்கி விடுங்க. நல்லா மசாலா பச்சை வாசம் போகணும். நல்லா வதக்கி விடுங்க. இப்போது மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா எல்லாத்தையும் கலக்கி விடுங்க. இப்போது இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி கறியை நல்லா வேக விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். இப்போ கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம போட்ட மசாலா எல்லாம் கறியோடு சேர்ந்து உப்பு காரம் பிடிச்சி நல்லா கொதித்து வந்திருக்கு. இதை நல்லா ஒரு கிண்டிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சோம்பு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தேங்காய் எல்லாம் கொதித்து நல்லா குழம்போடு சேர்ந்து வந்திருக்கு. பாருங்கள், கறியெல்லாம் வெந்துருச்சு நல்லா. இப்போது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போது நம்ம வச்ச சிக்கன் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.